ரெட்ரோ நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2025 சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு? வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம். 2025 சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள். பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். 30 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார். அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஆயுள் காரகன். அது மட்டும்தான காரணம். அனுபவத்தை கொடுத்துருவார். பணம்னா என்ன, பட்டம்னா என்ன, பதவினா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, காதல்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, குழந்தைகள்னா என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அதனால தான் எல்லாருக்கும் பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம், பட்டம், பதவி, குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு அமையும். ஆனால் இந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், ரொம்ப அனுபவமாக இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும், மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும், ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது. அதனால தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு மக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது 1 வருஷம், 1.5 வருஷம், 15 நாள், 35 நாள், 40 நாள், 60 நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பெயர்ச்சிகள் ஏற்படும். அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார். அப்போ ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம் இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார். ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும், ஆக முன்னாடி வீடு 2.5 வருஷம், தன் வீடு 2.5 வருஷம், அடுத்த 2ஆம் வீடு 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7.5 வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர். மற்றவங்களாம் பலன் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், பணம், பட்டம், பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும். இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். என்ன அப்படின்னா, சனியும் செவ்வாயும் பார்வை. அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் 29ஆம் தேதி மாறப்போகிறார். 5 கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்சபூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். போர் பதட்டம் இருக்கும், விலைவாசிகள் கூடும். மக்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும். இந்த நீரும் நிரப்பும், அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் என்ன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் சில வறட்சிகள், அதே நேரத்தில் பின்னாடி 6 மாதம் உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும், சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மார்ச் மாதம் இதுதான் 29ஆம் தேதி மாறப்போகிறார். 30ஆம் தேதி 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேர போகிறாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 5 கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் சேரும்போது தான் 2019 அந்த நோய் கிருமிகள் நமக்கு நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம், 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது, கிரகணம் வேறு அந்த பீரியடில். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் வேணும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம். 5 கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம்.
எது எப்படி இருந்தாலும் மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து, இதெல்லாம் பொது பலன். இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன்தான். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது, உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே ஒழிய, இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார். ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். நமக்கு என்னங்க மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க. 12 ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் என்ன பார்ப்போம், பேசுவோம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பாதி ஜோசியர் நீங்கள் சார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் சனீஸ்வரர் வராரே, அது நல்லா இருக்குமா? அம்மா உடல் எப்படி இருக்கும், வரவுகள் எப்படி இருக்கும், செலவுகள் எப்படி இருக்கும், ரொம்ப செலவுகள் இருக்குமோ, இதெல்லாம் நீங்களே கால்குலேஷன் பண்ணுவீங்க. இது சனிப்பெயர்ச்சி. இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுர் ராசி நேயர்கள் முக்கால்வாசி ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாங்க. எல்லாம் சூப்பர் ஸ்பீட். அப்படி நினச்சா சாதிக்கணும். நேர்மையான ஆளுங்க, தகுதியான ஆளுங்க, பார்க்குறதுக்கு அழகானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், பிடிக்க குறைக்க மாட்டேங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். சனிப்பெயர்ச்சி எனக்கு எப்படி சார் இருக்குது அதை சொல்லுங்கள் சார். அதுக்காக தான் இவ்வளோ அடித்தளம் போட்டு வரேன். நீங்கள் ரொம்ப கோவம் ஜாஸ்தி. நான் எதனா ஒன்று கிடக்க ஒன்று சொல்ல போய் என்னையை நீங்கள் திட்டிட்டிங்கன்னா, ஏற்கனவே குருஸ்தானத்தில் இருக்குங்க. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, மிக கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், இதெல்லாம் தேவையில்லை. உங்கள் வேலை என்னவோ அது ஒண்டி பாருங்கள். இது வரைக்கும் இருந்து வந்த வழக்குகள், வியாஜியங்கள், அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களை யாராவது பகைச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன்னா தனுர் ராசி கோதண்ட ராமன், ராமனுக்கே கோதண்ட ராமனாக இருந்த ராசி இது. ஆகவே தான் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். இந்த குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது வருமானங்கள் கூடும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், தாயோட உடல் அக்கறை வேணும், மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு அவங்கள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ, இப்போ நீ வாங்கி கொடுத்துட்டுப்பா அப்படின்னு அவங்க பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அது சாப்பிடணும். அது சாப்பிட்டா தான் வியாதி போகும். பத்திரமா காமிச்சா என்ன பண்ணுறது? வியாதி போயிடுமாண்ணா. ஆகவே அம்மாக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அப்பா நான் வாங்கி கொடுக்குறது தான் என்னுடைய கடமை, ஆனால் அதை சாப்பிட வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக செஞ்சிங்கன்னா மருத்துவ செலவு குறையும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதோ அங்கேயே போய் செட்டில் ஆகுறதோ நிறைய பேர் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள்னால, சார் நான் கவனம் ஃபாரினே போயிடலான்னு இருக்கேன் மறுபடியும் அப்படின்னா கிளம்புங்க. சில சொத்துக்கள் சேரும். பஞ்சாயத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் பெருகும். அற்புதமான ஒரு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு ராசியாக சனீஸ்வரர் உங்களுக்கு அள்ளி தருவார், கிள்ளி தர மாட்டார். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.